வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் மல்டிபிள் இன்டெக்ரல்ஸ்ன்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். ஃபைண்ட் த ஏரியா பவுண்டட் பை y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4y யூஸிங் டபுள் இன்டெக்ரல். இதே டைப்பில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, பட் டபுள் இன்டெக்ரல்ஸ்ன்னு பண்ணியிருக்க மாட்டீங்க லாஸ்ட் இயரில். இப்போ கவனிங்க, இந்த ரெண்டும் உங்களுக்கு தெரியும். இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் அ பேரபோலான்னு தெரியும். y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax ஃபார்மேட்டில் இருக்குது, இது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேவா? சரி, இந்த ரெண்டும் எடுத்தாச்சு. இப்போ இந்த ஏரியா பவுண்டட் பை த கர்வ்னா இந்த ரெண்டு பேரபோலாவும் மீட் பண்ணுற, இப்போ இருக்குது பார்த்தீங்களா இந்த டயக்ராம், இது ரெண்டும் என்க்ளோஸ் ஆகிற ஏரியாவை கேட்டிருக்கான். அப்போ கேட்கும்போது இந்த எண்ட் பாயிண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணால் உங்களுக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடச்சிரும். அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனுக்குள்ளே இருக்கிற கர்வ் தான் நமக்கு தேவையான ஏரியா. ஸோ y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x ஃபஸ்ட் ஈக்குவேஷன், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4y. இப்போ இதுலேருந்து y என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 4. இப்போது இந்த ஒய்யை தூக்கி நம்ம இதில் போட்டோன்னா ஒய்யோட வேல்யூவை எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 4 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4xன்னு வரும். அப்படின்னா இது வந்து எக்ஸ் பவர் 4 பை 16 ஈக்குவல் டு 4x, அதாவது எக்ஸ் பவர் 4 ஈக்குவல் டு இந்த 16 இங்கே வந்ததுன்னா 64xன்னு வந்துடும். ஸோ எக்ஸ் பவர் 4 இந்த 64xை இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன், மைனஸ் 64x இஸ் ஈக்குவல் டு 0. இதில் ஒரு எக்ஸை காமனாக எடுத்தோம்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 64 ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போது இது சால்வ் பண்ணால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் கியூப் மைனஸ் 64 ஈக்குவல் டு 0. அதாவது எக்ஸ் கியூப் 64னா எக்ஸ் வந்து 4, ஏன்னா 4 கியூப் வந்து 64. ஓகேவா? இப்போது எக்ஸோட ரெண்டு பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். இதில் வந்து எக்ஸு ஒய் ஆக்சிஸ் ரெண்டும் இருக்குது. ஸோ ஒய்யோட பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? இதில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணலாம். இந்த எக்ஸோட வேல்யூ when x is equal to 0, y equal to x square by 4 நீங்கள் போட்டுக்கலாம். இதில் பண்ணாலும் சரி, இதில் பண்ணாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். அப்போது y equal to 0 square by 4 0. அதே மாதிரி when x is equal to 4, y equal to 4 square. அதாவது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஈக்குவேஷன் x squared by 4ன்ற ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். அதோட ஆன்சர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் 4 ஸ்கொயர் பை 4 வந்து 4. அப்போது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து 0,0 4,4. இப்போ இந்த டயக்ராமை நம்ம வரைஞ்சிடலாம். நமக்கு தெரியும் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax வந்து பேரபோலா ஃபேஸிங் ரைட் சைட், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4y இஸ் எ பேரபோலா ஃபேஸிங் அப்வர்ட்ஸ். இப்போ இந்த ரெண்டு ஏரியா தான் நமக்கு தேவை. நீங்கள் வந்து ஏர்லியராக படிச்சிருப்பீங்க. எப்படி படிச்சிருப்பீங்கன்னா, இதுதான் உங்களோட எண்ட் பாயிண்ட்ஸ். கரெக்டாக 4 இங்கே, அதாவது 0, இது 4 வரும், இது 4 வரும். இப்போது நம்ம என்ன பண்ணுவோம், இதில் ஒன்று நம்ம வந்து எக்ஸ் ஆக்சிஸை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவோம். இப்போ நான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்திருக்கேன். ஏரியா என்னன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் என்ன இருக்குது? 0லேருந்து 4 வரையும் இருக்குது. ஸோ அதோட இன்டெக்ரல் வந்து 0 to 4, லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் 4னு எழுதிட்டேன். அடுத்து நம்ம இதை எப்படி பண்ணியிருக்கோம், இப்போ எக்ஸ் ஆக்சிஸை கனெக்ட் பண்ணும்போது மேலேருந்து ஒரு லைனை கொண்டு வரணும். அது ஃபஸ்ட்டு எந்த கர்வை டச் பண்ணுது பாருங்க, மேலேருந்து கீழே வரும்போது இது எப்படி வரும்? ஃபஸ்ட்டு இந்த கர்வை டச் பண்ணுது. இது ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x. அப்போ ஒய்ன்றது என்ன வரும்? ரூட் ஆஃப் 4x. ஸோ இட் இஸ் 2 ரூட் எக்ஸ். கரெக்டாக? மைனஸ் இந்த செகண்ட் கர்வ் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4y. அப்போ ஒய் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் பை 4. இப்படி போட்டுட்டு இது வந்து ஒய் ஆக்சிஸில் நம்ம போடணும் dy. இங்கே எக்ஸு வந்தால் இங்கே ஒய் போடணும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் dyன்னு போடுவோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதை அப்பர் இன்டெக்ரலாக போட போகிறோம், இதை லோயர் இன்டெக்ரலாக போட போகிறோம். இன்ட்டு dy. இந்த டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே உள்ள எக்ஸ் இருக்குன்னா இங்கே வெளியில் ஒய் வரணும், dy. அடுத்து இந்த வெளியில் ஒரு 0 to 4 போட்டிருக்கோம்ல, அது எக்ஸ் ஆக்சிஸை வச்சு போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு dx. ஓகேவா? இது வர்டிக்கலாக வர்றதுனால dy வச்சு போடுவோம். இது ஆல்ரெடி நம்ம இந்த ஹாரிசாண்டல் ஆக்சிஸில் 0 to 4 எடுத்திருக்கோம், அதுக்கு dx. இப்போ ஆக்சுவலி இந்த dy இஸ் ஃபார் திஸ் இன்டெக்ரல், இந்த dx இஸ் ஃபார் த எக்ஸ்டர்னல் இன்டெக்ரல். இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணோன்னா dyயை இன்டெகிரேட் பண்ணால் y, அப்பர் லிமிட் 2 ரூட் எக்ஸ், லோயர் லிமிட் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 4 இன்ட்டு இந்த dxஐ அப்படியே வச்சுருக்கேன். இப்போ இதை வேல்யூ அப்பர் இன்டெக்ரல் வேல்யூ போட்டுட்டு, அப்பர் லிமிட் வேல்யூ போட்டுட்டு மைனஸ் லோயர் லிமிட் வேல்யூ. ஸோ அப்பர் லிமிட் போட்டால் 2 ரூட் எக்ஸ், மைனஸ் லோயர் லிமிட் போட்டால் எக்ஸ் ஸ்கொயர் பை 4 இன்ட்டு dx. அதாவது இந்த இன்டெகிரேஷன் நான் முடிச்சிட்டேன், வேல்யூ சப்ஸ்டியூஷன் வரையும். அடுத்து இப்போ அவுட்டர் இன்டெக்ரல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. அப்போது இது ஆக்சுவலி என்னது? 2 ரூட் எக்ஸ்ன்றது எக்ஸ் பவர் ஹாஃப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 4. இதை இன்டெக்ரல் பண்ணோன்னா 2 எக்ஸ் பவர் ஹாஃப் 2 அப்படி இருக்குது. எக்ஸ் பவர் ஹாஃபை இன்டெக்ரல் பண்ணால் எக்ஸ் பவர் 3/2 பை 3/2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 4 இருந்தது. அப்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டுன்றது எக்ஸ் கியூப் பை 3. ஆல்ரெடி இங்கே ஒரு 4 இருக்குது பாருங்கள், இது எக்ஸ் கியூப் பை 3ன்னு வரும். ஆல்ரெடி ஒரு 4 இருக்கிறதுனால அது பை 12ன்னு வரும். ஸோ இதுக்கு
அந்த அவுட்டர் இன்டெக்ரலோட லிமிட் வேல்யூ போட்டுக்கணும் 0 to 4. அப்போ அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். அதாவது எக்ஸ்ன்ற இடத்துல 4 சப்ஸ்டியூட் பண்ணணும். 2 into 4 power 3/2. 4 power 3/2ன்றது 3/2 மீன்ஸ் 1.5. ஒரு 4ம் ஒரு 2ம். 4 power 3/2ன்றது ஒரு 4 ஒரு 2, அதோட பாதி. ஒரு 4ம் ஒரு அதோட பாதியும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் 4 cube by 12, அதையும் நான் இங்கே எழுதியிருக்கேன். 4 cube is 64 by 12. இங்கே வந்து by 3 இருக்கிறதுனால இங்கே வந்து நான் 4 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணேன்னா 16/3ன்னு வந்துடும். ஸோ எல்சிஎம் எடுத்தால் 32 minus 16/3, that is 16/3 square units. Thank you.